மாக்சிம் கார்கியின் தாய் நாவல் இப்போது ஆடியோ வடிவில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. மா, சைட் வரைக்கும் போயிட்டு வந்துடுமா? வரந்திலகா. சரிப்பா, போயிட்டுமா. போயிட்டு வரமா? சரிப்பா. எனக்கு மொபைல் சாப்பிட்டுட்டு போலாம்ல? இல்லை வேண்டாம், நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். யாராவது பார்த்துட்டு போகிறாங்க, உள்ள போ. கீதா, சுடுதண்ணி கேட்டேனே, எங்கம்மா? காஞ்சிட்டு இருக்கு. காஞ்சிக்கிட்டு இருக்கா? நான் கேட்ட நேரத்துக்கு நேரம் கொதிச்சு ஆறில போயிருக்கோம். இல்ல, இப்பதான் வச்சேன். இப்பதான் வச்சியா? அது சரி. இவ என்ன சொல்றது, நாம என்ன கேக்குறதுன்னு இவ்வளவு நேரம் யோசனை பண்ணிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஸ்டவ் கொஞ்சம் ரிப்பேர், சரி பண்ணிட்டு இப்பதான் வச்சேன். உனக்கு கூட என்ன பத்த கேவலமா தெரியுதா? அப்படிலாம் கிடையாதுமா. இருக்கும்டி, இருக்கும். இந்த குடும்பத்துல இருந்து வாங்கி தின்ன குடும்பம் தானே. என்னமோ போனா போதுன்னு மரியாதை கொடுக்குற போல இருக்கு. இதெல்லாம் ஒரு நேரம். என் தம்பி திரும்பி வரட்டும், அப்ப இருக்கு உங்களுக்கெல்லாம். ஒரு சுடுதண்ணி வச்சு கொடுங்கன்னா, இப்பதான் வச்சேன் அப்பதான் வச்சேங்க. கீதா, கீதா, பாருங்கம்மா, அவங்க என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு. அழாதம்மா, அவங்கள பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அழாத, நான் இங்க இருக்கிற வேலையெல்லாம் பாத்துக்கிறேன். நீ முதல்ல உன் வீட்டுக்கு போயிட்டு வா. போயிட்டு வாம்மா. வாங்க வாங்க சமந்தி. உங்க வீட்டு விலாசம் தெரியாம தேடிட்டு இருந்தோம். அப்புறம் பக்கத்துல கட்டிட வேலை செய்யறவர் தான் நீங்க இங்க இருக்கிறதா சொன்னாரு. அப்படியா? உள்ள வாங்க. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? வாங்க. வா. உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். டீ காஃபி ஏதாவது சாப்பிடுங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், உட்காருங்க. பரவாயில்லைங்க. என்னென்னமோ நடந்து போச்சு. நீங்க எங்களை பார்க்க வந்தது என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. இல்ல, நாங்க இங்க வரும்போது வெளியில போகணும் சொல்லி கோவப்படுவீங்கன்னு பயந்துகிட்டே வந்தோம். நான் கோவப்படுறதா? உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? இல்ல, நான் வீட்டுல இல்ல. இருந்திருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடக்க விட்டுருக்க மாட்டேன். நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்ததெல்லாம் அமுதா சொன்னா. அதுக்கப்புறம் தான் எனக்கே விஷயம் தெரியும். பூபதி முரட்டு பையங்க. அவன் கோவத்துல என்ன பண்றான் ஏது பண்றான்னு ஒண்ணுமே தெரியாது. இருந்தாலும் அவன் கண்மணியை கை நீட்டி அடிச்சது தப்புதாங்க. என்னங்க என்னென்னமோ சொல்றீங்க? மாப்பிள்ள கண்மணியை அடிச்சாரா? அமுதா, கண்மணி எவ்வளவு நல்ல பொண்ணு பத்தியா? நம்ம வீட்டுல நடந்த விஷயம் எதையுமே இங்க சொல்லலம்மா. என்ன சொல்றீங்க நீங்க? கண்மணியோட அருமை பூபதிக்கு தெரியலைங்க. ஆனா எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியுங்க. அதுவும் இல்லாம வீட்டுல தாமரையோட குழந்தைக்கு புண்ணியாதானம் வச்சிருக்கோம். அந்த நேரத்துல கண்மணி வீட்டுல கண்டிப்பா இருக்கணுங்க. அதான் கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். கொஞ்சம் கண்மணியை கூப்பிடுறீங்களா? என்ன சொல்றீங்க நீங்க? கண்மணி உங்க வீட்டுல தானே இருக்கா, இங்க வரலையே. வரலையா? என்ன என்னங்க சொல்றீங்க? சண்டைக்கு அப்புறம் பூபதி கண்மணியை இங்கே தானே கூட்டிட்டு வரதா சொல்லி கூட்டிட்டு வந்தா.
திரும்பி வரும்போது கூட பூபதி மட்டும்தாங்க எங்க வீட்டுக்கு வந்தா. அப்போ கண்மணி இங்க வரலையா? என்ன சொல்றீங்க நீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இன்னும் என்னடி புரியணும்? அந்த காட்டு மிராண்டி பையன் நம்ம கண்மணியை அடிச்சு இழுத்துட்டு வந்திருக்கான். அவளை இங்கதான் விட்டுட்டு அவன் மட்டும் தனியா வந்திருக்கான்னு இவங்க சொல்றாங்க. ஆனா கண்மணி இங்க வரவே இல்லையே. கடவுளே, எங்க பொண்ணு கண்மணிக்கு என்ன ஆச்சு? அந்த படுபாவி அவளை என்ன பண்ணான்னு தெரியலையே. என்னடி பண்ணீங்க என் கண்மணிய? அந்த படுபாவி கொண்டு குழியில வச்சுட்டானா? ஐயோ கண்மணி, எங்கம்மா நீ அனாதை படமா கிடக்குற? ஐயோ கண்மணி, அவன் தாண்டி என்னமோ பண்ணிட்டான். அந்த பைய தாண்டி நம்ம கண்மணி என்னமோ பண்ணிட்டா. ஐயோ என்னங்க நீங்க எதோ சொல்லி பயமுறுத்துறீங்க. என்னங்க என்னங்க நடந்தது உங்க வீட்ல? கண்மணி எங்கங்க? அது ஆஸ்பத்திரிக்கு போன இடத்துல திவாகரையும் சக்தியையும் தாமரை பார்த்திருக்கா. அவங்க 2 பேருக்குள்ள வாக்குவாதம் வந்திருக்கு. வீட்டுக்கு வந்ததும் இந்த விஷயத்த பூபதி கிட்ட சொல்லிட்டேன். பூபதிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் கண்மணியை கேட்க, கண்மணியும் பதிலுக்கு பேச வாக்குவாதம் முத்தி போய் பூபதிக்கு கோவம் வந்து கண்மணிய அடிச்சிட்டா. அந்த கோவத்திலேயே உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து விடுறத கூட்டிட்டு வந்தா. திரும்பி வரும்போது கூட பூபதி மட்டும்தானே எங்க வீட்டுக்கு வந்தா. கண்மணி இங்கதான் இருப்பா, கூட்டிட்டு போலான்னு நாங்க அங்க வந்தோம். இல்ல, எங்க இருந்து கூட்டிட்டு போவீங்க? எங்க இருந்து கூட்டிட்டு போவீங்க? அடி பாவீங்களா, அந்த காட்டு பையன் எங்க பொண்ணு அடி அடின்னு அடிச்சு கொன்னுட்டு வர வழியில ஏதோ ஒரு குளத்துல வீசி எடுத்துட்டு போயிருப்பாங்க. இல்லைங்க, என் பூபதி அப்படிப்பட்டவங்க இல்லைங்க. கோபத்துல ஏதோ கத்துவா அடிப்பாரு தவிர கொலை பண்ற அளவுக்கு எல்லாம் மோசமானவ இல்லைங்க. அதே என்ன நம்ப சொல்றியா? நீ என்ன நம்ப சொல்றியா? வெறி பிடிச்ச நாய்க்கு அங்கதான் கிடைக்கணும், இங்கதான் கிடைக்கணும் வரமா தெரியுமாடி? அந்த பாவி பையதான் எங்க பொண்ணை என்னமோ பண்ணிட்டா. அடி பாவி, நம்ம பொண்ணை கொண்டுட்டாண்டி அவன். அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, வாய்க்கு வந்தபடிலாம் பேசாதீங்கம்மா. எங்க பூபதி அப்படிப்பட்ட ஆள் இல்ல. நீங்க வேணா இப்ப கூட வாங்கம்மா, வந்து அவங்க கிட்ட கேளுங்க. என்னடி கேக்குறது? என்ன கேக்குறது? பண்ற அட்டுழித்தெல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து நாடகம் ஆடி ஆடுறீங்க. என்னடி வேடிக்கை பார்த்து நிக்கிற? வாடி போடி முதல்ல. போய் என்னன்னு கேட்கலாம். போங்க போங்கடி. இன்னைக்கு அவனை 2ல 1 பார்க்காம வர மாட்டேன். போ. என்ன பண்ணாலும் தெரியலையே. கலையரசு கொலகார குடும்பத்துல பொண்ணை கொடுத்து ஏமாத்திட்டேடா. போங்க. இல்ல ஒரு பொண்ணை வீட்டை விட்டு ஓட வச்சானுங்க, இப்ப ஒரு பொண்ணை கொலையே பண்ணிட்டானுங்க. போங்கடி. ஓ கண்மணி, மாப்பிள வேற என்ன மாதிரி இருந்தாலும் கலையா இருக்கான்ல. ஆமா, அப்புறம் நான் கருப்புன்னீங்களே. அப்பா, குழந்தைய இன்னைக்கே முழுசா கொஞ்சம் முடிச்சிடாதீங்க. அவனை மெட்ராஸ்ல பெரிய பைனான்சியர் ஆக்க போறேன். நீங்க தான் அவனுக்கு கணக்கு வழக்கெல்லாம் சொல்லி நீங்க தான் அவனுக்கு வாதியார். அதெல்லாம் முடியவே முடியாது. நான் என் பிள்ளைய பெரிய கான்வென்ட்ல படிக்க வைக்க போறேன். உங்க யாரோட பாதிப்பும் இல்லாம இவனை நல்லபடியா வளர்க்கணும். பாத்தீங்களா அப்ப உங்க மாப்பிளைய? அட அவர் ஏதோ விளையாட்டு சொல்றாரு, விடுமா, நாம அப்புறம் பாத்துக்கலாம். என்னது விளையாட்டுக்கா? சொல்லிட்டு இருக்க, நீங்க அதை விளையாட்டை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. தாமரை இந்தாம்மா கோமையை வாங்கி. சரிக்கா. டேய் சரவணா, இந்த ஜமுக்காலத்தெல்லாம் விரிக்கலையா? ஏங்க அவசரப்படுற? ஜமுக்காலம் தானே விரிக்கணும், விரிச்சிடலாம். இந்த பாரு யாருமே வரலையா? ஆமா, எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா முக்கு தேடி விரிங்க. இப்ப விரிச்சா குறைஞ்ச போயிரும், அதை விரிச்சு வை. சரி டென்ஷன் ஆகாத. பூபதி, என்ன இந்த பால் கொஞ்சம் குறையுதுன்றாங்க, அதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ண. ஏய் தாமரை, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் பையனுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் தானே, என்னமோ கல்யாணத்தை நடத்தி முடிக்கிற மாதிரி பரபரப்பா பேசிட்டு இருக்க. இன்னும் 20 வருஷத்துல என் சிங்க குட்டிக்கு அதுவும் நடக்கும். இப்ப அது ஒரு பெரிய விஷயமே இல்ல. நீங்களா மசமசன்னு இருக்கிறதுனால தான் நான் ஜவுண்டு விட வேண்டியிருக்கு. இந்த பேச்சு முத்து மாமா வைங்க. வெளியில தான் நின்னுட்டு இருந்தாரு. வெளியில என்ன செஞ்சிட்டு இருக்காரு? இங்க 1008 வேலை இருக்கு. நானே எல்லாத்தையும் பார்க்க முடியுமா? வெளியில போன அம்மா வேற இன்னும் காணும். எங்க தான் போய் தொலைஞ்சிச்சோம். ஏன் பேச்சு முத்து மாமா இங்க என்ன வெட்டிய பேசிட்டு இருக்கீங்க? உள்ள ஜம்காலத்தை விரிக்கலாம், இல்ல இங்க சேரையாவது எடுத்து போடலாம், ஏதாவது செய்யலாம்ல. இது பிடிங்க. இந்த கோமியம் வாங்கிட்டு வர சொல்லி ஐயர் சொன்னாரு. அடுத்த வீதியில கண்ணப்ப பசுமாடு வச்சிருப்பான், நல்லா வெதுன்னு வாங்கிட்டு வாங்க. என்ன? சரிம்மா. என்ன மசமசன்னு நிக்கிறீங்க மாமா? ஆள் இல்ல, வாங்கிட்டு வாங்க. கோமியம் வாங்கிட்டு வந்தா உங்களுக்கு புண்ணியம் தான். சரி போயிட்டு வாங்க. பசுமாட்டி தான் வாங்கிட்டு வந்துருங்க மாமா. இந்த எரும மாட்டி ஏதாவது வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்க. எங்க
பூபதி டேய் இங்கதான் இருக்கியா? எங்கடா? பொண்ணு எங்கடா? கண்மணி எங்கடா? கையெடு. எங்க கண்மணி எங்கடா? கையெடு முதல்ல. எங்கடா? ஒரு வளர்ந்த ஆம்பளை மேல கை வைக்கிறீங்க நல்லா இருக்காது பாத்துக்கோங்க. அதானே என்ன நீ பாட்டுக்கு வந்து என் பையன் மேல கைய வச்சுக்கிட்டு இருக்க? இவனதானே கேட்கணும். எங்க கண்மணி எங்க இவனதானே கேட்கணும். என்ன வேணும் உனக்கு? எங்களுக்கு எங்க கண்மணி வேணும். ஐயோ விடுங்கப்பா இருங்கப்பா நான் கேக்குறேம்மா கண்மணி எங்க வரலடா அவங்க வீட்டுல தான் விட்டுட்டு வரேன்னு கூட்டிட்டு போனேன் எங்கடா விட்டு கண்மணி வரலையா? நான் நேத்தே அவளை இறக்கி விட்டு வந்துட்டேம்மா. ஏய், அரங்கடா பாரு. ஐய மேல கால் வச்சுக்காத. களவாணி பையல நேத்து விட்டாங்கற ராத்திரி பூரா எங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்து சேரலையாடா. விடிஞ்சு இவ்ளோ நேரம் ஆகியும் அவ இன்னும் வரலனா என்னடா பண்ண அவளை என்ன பண்ண? விடு விசேஷம் நடக்கிற வீடு நீ பாட்டுக்கு வந்து கல்ச்சல் பண்ணா என்ன அர்த்தம்? எதா இருந்தாலும் நாளைக்கு விசாரிச்சுக்கலாம் போ. என்னையா சொன்ன? நாளைக்கு விசாரிக்கலாம். அட பாவி. கண்மணி காணன் இவங்க எங்க வீட்டுக்கு வந்ததும் நாங்க பதறி போயிட்டோன்னு என்ன எதிர விசாரிக்க வந்திருக்கோம். தப்பா நினைக்காதீங்க என்ன. ஏமா விசாரிக்கிற லட்சணமா இது? அது பாட்டுக்கு வருது என் புள்ள சட்டையை பிடிக்குது என்ன நினைச்சிட்டு இருக்காது? அட பாவி மனுஷா, அட பாவி மனுஷா. எங்க பொண்ணை காணோம் நாங்க பதறி போய் வந்திருக்கிறோம். இந்த கொலகார பாவி அவளை இழுத்து போய் என்ன பண்ணான்னு தெரியல. இந்த வீட்ல விசேஷம் கொண்டாடுறீங்களா? உங்களுக்கெல்லாம் எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கணும். விசேஷமா கொண்டாடுங்க. விசேஷம் குழந்தைக்கு விசேஷம் நடக்கும்போது யாராவது பிரச்சனைக்கு வந்தா நான் சும்மா இருக்க மாட்டேன் பாத்துக்கோ. எங்க அரஞ்சர் பாபு எங்க வீட்டு பொண்ணை காணாம அடிச்சிட்டு உன் குழந்தைக்கு விசேஷம் கொண்டாடுறியா? சின்ன பிணமாக்கிடுவேன். ஐயோ என்னங்க இது வாய்க்கு வந்த பதில பேசுறீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. அடியே முட்டாச்சிருக்கி முட்டாச்சிருக்கி அடியே காணாம போறது நம்ம பொண்ணுடி. அவளை என்ன பண்ணானுங்கன்னே தெரியல. இவனுங்களுக்கு எதுக்கடி மரியாதை கொடுக்கணும்? எதுக்கு நீங்க வம்பு வளர்க்குற மாதிரி பேசுறீங்க? நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. வேணும்னா உங்க கால்ல விழுறேன். பைத்தியக்காரி பைத்தியக்காரி பைத்தியக்காரி. நம்ம பொண்ணு காணோன்னு ஆயிடுச்சு. இதுங்களுக்கெல்லாம் தாட்சியம் பார்க்கணுமாடி? இதுங்களுக்கெல்லாம் தாய் தாட்சியம் பார்க்கணுமா? ஒழுங்கு மரியாதையா பேசு இல்லனா பொம்பளை கூட பார்க்க மாட்டேன். என்ன நடக்கணும் எனக்கே தெரியாது. கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆளுக்கு இப்படி கோவப்பட்டா எப்படி? கொஞ்சம் அமைதியா இருங்க. அட பாவி அமைதியாரு அமைதியாரு என்னையாண்டி அமைதியா இருக்க சொல்ற? நம்ம பொண்ணை கொண்டு போய் இவன் தாண்டி என்னமோ பண்ணிருக்கான். அவளை வெட்டி எங்கயோ புதைச்சிட்டு இங்க மாப்பிள்ளையாட்ட விசேஷம் கொண்டாடிட்டு இருக்கான். 4 அரை விட்டு எங்கடா எங்க வீட்டு பொண்ணுன்னு கேட்கறது விட்டுட்டு நீ ஏண்டி இவங்கட போய் கெஞ்சிட்டு இருக்க? டேய் என்ன மத்த பொம்பளைங்க மாதிரி நினைச்சிடாத. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். எங்கடா கண்மணி? கண்மணி எங்க? சொல்றதுக்கு ஏய் கொஞ்சம் போடி. கை வைக்கறியா? போ. நானும் பாத்துட்டு இருக்கேன். நீ பேசிட்டே போற. போ. பூபதி சட்டையில கை வைக்கிறியா? தொலைச்சு விடுவேன் தொலைச்சு. இந்த சவடெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனா அப்படியே நான் யாரும் தெரியாம என் மேல கை வச்சுட்டேல. எங்க வீட்டு பொண்ணு எங்கடா காணுன்னு கேட்டதுக்கு என்ன கை நீட்டி அடிக்கிறியா? என்ன கீழே பிடிச்சா தட. உன்னை என்ன பண்றேன்னு பாருடா. அவனாவது தள்ளி விடுறதோட நிறுத்தினா நானா என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? உன் தலையில அவனுக்கு கோழிக்கு ரெக்க 1000 மாதிரி ஆஞ்சி எடுத்துப்படி. உன்னை தள்ளி விடுறா. ஏய் ஏன் மேல கை வைக்கிறீங்களாடி? இதெல்லாம் என்ன பண்றேன்னு பாரு. எங்க கொண்டு போய் வைக்கிறேன்னு பாரு. என்ன பத்தி தெரியாதா உங்களுக்கு? ஆம்பளை இல்லாத வீடு என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைச்சிட்டீங்களா? பாருங்கடா உங்களை என்ன பண்றேன்னு பாருங்கடா. ஐயோ கடவுளே. மாப்பிள்ள அவங்கதான் ஏதோ தப்பா பேசிட்டாங்க. மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. கோவப்படாம கண்மணி எங்க இருக்கான்னு சொல்லுங்க மாப்பிள்ள. சொல்லுங்க. விளையாடுறீங்களா? ஆளாளுக்கு இதே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. அதான் நேத்தே கண்மணி கொண்டு வந்து விட்டுட்டு சொல்றேன்ல. அவங்க வரலையே மாப்பிள்ள. ஏமா எதா இருந்தாலும் எங்க தலையை ஏன் உருட்டுறீங்க? சொந்தக்காரங்க எல்லாம் வர்ற நேரம் இருக்கிற கொஞ்ச நஞ்ச மானத்தை வாங்காம போங்க முதல்ல வெளியில. அதான் போங்கன்னு சொல்றாங்களே. இன்னொரு தடவை இங்க இருந்தீங்க பத்திரகாளிய மாறி மூடி போடி உள்ள எல்லாம் என்னம்மா எப்போ அவங்களுக்கு ஒரு இடம் தான் நிக்க அவங்க போடுவாங்க உள்ள. நம்மளதான் சமாதானப்படுத்துவாங்க. அவங்க எதுவும் கேட்க மாட்டாங்க. அம்மா கண்மணி அங்க நிறுத்துப்பா. தாத்தா அம்மா வந்துட்டாங்க தாத்தா. எங்க போயிட்டு வராங்க இவங்க? இந்தப்பா. ஏமா எங்கம்மா போயிட்டு வர? வடிவையும் காணோம். என்னம்மா என்னாச்சுமா? இந்த அம்மா அம்மா என்னம்மா என்னாச்சுமா? எங்க போயிட்டு வர?
ஏமா அம்மா, அழற? என்னாச்சு விவரமா சொல்ல. ஏன் அழுதுட்டு இருக்க? என்னம்மா? போச்சு, எல்லாமே போச்சு. கண்மணி வாழ்க்கை நாசமா போச்சு. எல்லாத்தையுமே கெடுத்துட்டாங்க உங்க அத்தை. அத்தையா? என்னம்மா அத்தை என்ன பண்ணாங்க? ஏம்மா சம்மந்தி வீட்டுக்காரங்கிட்ட வடி ஏதாவது தகராறு பண்ணிடுச்சா? சொல்லுமா, விவரமா சொல்லு. நீங்க 2 பேரும் வெளியே போனதுக்கு அப்புறம் சம்மந்தி அம்மாவும் அமுதாவும் வந்திருந்தாங்க. நம்ம கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஆறுதலா பேசிட்டு போக வந்திருக்காங்க நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கண்மணியை தேடி வந்திருக்காங்கன்னு. கண்மணி? கண்மணியா? கண்மணி அவங்க வீட்ல தானே இருக்கா, அப்புறம் எதுக்கு இங்க தேடிட்டு வரணும்? இதே தாண்டி நானும் கேட்டேன். அவங்க பதில் பேச முடியாம நின்னாங்க. ஏங்க என்னாச்சுன்னு கேட்டேன். நேத்து மாப்பிள்ளையும் அவர் தங்கச்சி தாமரையும் கண்மணி கூட சண்டை போட்டாங்களாம். அதுக்கு மாப்பிள்ளை கோச்சிக்கிட்டு கண்மணியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாராம். ஆனா பாதி வழியில இறக்கி விட்டுட்டு போயிட்டாராம். அதுக்கப்புறம் அவ எங்க போனா என்ன ஆனன்னு தெரியல. மாக்சிம் கார்கியின் தாய் நாவல் இப்போது ஆடியோ வடிவில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.